அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்மளுடைய திலகம் 2.0 பேட்சில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸை 3ஆக பிரித்து நம்ம கொடுப்போம். இன்றைக்கி நம்ம பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸு பார்க்க போகிறோம். எந்த மந்த் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு குரூப் 1 எக்ஸாம் ஜூன் அந்த மாதிரி வரும். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இல்லை கடைசியில் வந்து எக்ஸாம் கொஞ்சம் முன்னாடி வேணால் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ஓரளவு வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருவேன். இந்தியன் பாலிட்டி ஒரு நாளைக்கு, எக்கனாமிக்ஸ் ஒரு நாள், அந்த மாதிரி எல்லா டாபிக் சம்மந்தமாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அந்த மந்தில் அப்படிங்கிறத தனியாக எடுத்து சண்டே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து போஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் மந்தோட பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக ஆகஸ்ட் மந்தில் உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக மத்திய மாநில அரசுகள் சம்மந்தமாக வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல், அதுதான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். மத்திய மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகிறது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு உயர்மட்ட குழு அமைச்சாங்க. அதுக்கு தலைவர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் எந்த வருஷம் 2023 மத்திய அரசு அமைத்தது. இதில் ஒரு 2 தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன, மத்திய மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பானது தான். இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மத்திய அரசு வந்து ஒரு உயர்மட்ட குழு அமைச்சுது. அதுக்கு தலைவர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் தான் அந்த குழு அமைக்கப்பட்டது. எந்த வருஷம் 2023. இதுலேயே 3 தகவல் தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே, அடுத்தது 2023 ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது பார்த்தோம். அதை வந்து அந்த அறிக்கை எந்த வருஷம் சமர்ப்பித்தாங்க அப்படின்னா 2024. ஓகே, மக்களவையில் 129வது அரசியல் சாசன திருத்த மசோதா வந்து அறிமுகம் பண்ணாங்க. எது சம்மந்தமாக? ஒரே நாடு ஒரே தேர்தல். இது சம்மந்தமாக மக்களவையில் வந்து 129வது அரசியல் சாசன திருத்த மசோதா வந்து அறிமுகம் பண்ணாங்க. இதில் இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு 5 தகவல் தெரிஞ்சிருக்கீங்க. அதாவது ஆகஸ்ட் மந்தோட இந்தியன் பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ முக்கியமானதை பார்த்துட்ருக்கோம். இதில் 5 தகவல்கள் என்னென்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், அது என்ன அப்படின்னா மத்திய மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் வைப்பது தொடர்பானது. அந்த இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு உயர்மட்ட குழு அமைச்சது. யாருடைய தலைமையில் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டது. எந்த வருடம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மத்திய அரசு வந்து ஒரு உயர்மட்ட குழு அமைச்சுது. அது எந்த வருடம் அப்படின்னா 2023. அந்த குழு வந்து எப்போ அறிக்கை சமர்ப்பிச்சது அப்படின்னா 2024. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. இதை விட முக்கியமான ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்மந்தமாக ஒரு அரசியல் சாசன திருத்த மசோதா வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எத்தனாவது அப்படின்னா 129வது அரசியல் சாசன திருத்த மசோதா வந்து மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக மக்களவையில் 129வது அரசியல் சாசன திருத்த மசோதா வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகே, அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து ஒரு அரசியல் சட்ட திருத்த மசோதா வந்து அறிமுகம் பண்ணாங்க. அது எத்தனாவது அரசியல் திருத்த மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130வது அரசியல் சட்ட திருத்த மசோதா. எங்கே அறிமுகம் பண்ணாங்க? மக்களவையில் அறிமுகம் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான
குற்றம் செஞ்சு அந்த குற்றவாளி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய பிரதமர், முதல்வர் அல்லது அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வழிவகுக்கிறது அந்த 130வது திருத்த மசோதா. கடுங்குற்றம் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிரதமர், முதல்வர் அல்லது அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வழிவகுக்கிறது அந்த 130வது திருத்த மசோதா. ஓகே, அதுக்கு எதிர்க்கட்சிகளோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 130வது திருத்த மசோதா குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்ற அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் கூட்டாட்சிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறது. இதுவரைக்கும் பார்த்ததை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2025 அரசியல் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் பண்ணாங்க மக்களவையில். எத்தனாவது அரசியல் சட்ட திருத்த மசோதா 2025 அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா 130வது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான குற்றம் செஞ்சு இந்த கடுங்குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிரதமர், முதல்வர் அல்லது அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வழிவகுக்கிறது தான் இந்த மசோதா. அதுக்கு எதிர்க்கட்சிகளோட பதில் என்ன அப்படின்னா, 130வது திருத்த மசோதா எப்படி இருக்குது அப்படின்னா, குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி அப்படிங்கிற அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் கூட்டாட்சிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறது. ஓகே, இது நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதை பார்த்துருக்கோம். இதை கடந்து போக வேணாம், நல்லபடியாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2 to 3 டைம்ஸ் படிச்சுக்கோங்க. நான் ஒரு மந்த்னா அந்த மந்தில் இந்தியன் பாலிட்டியில் இருக்க முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்த்துக்கோங்க. அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உயர்மட்ட குழு மத்திய அரசு அமைச்சது இல்லையா? அது யாருடைய தலைமையில்? குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில். எந்த வருஷம்? 2023. அவங்க அறிக்கை சமர்ப்பித்தது எந்த வருஷம்? 2024. இது சம்பந்தமான அரசியல் சட்ட திருத்த மசோதா என்ன? 129வது அரசியல் சாசன திருத்த மசோதா தான் இது சம்மந்தமானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்மந்தமானது மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. அது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2025 அரசியல் சட்ட திருத்த மசோதா என்ன அப்படின்னா 130வது திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் பண்ணாங்க. 130வது திருத்த மசோதா என்னது? கடுங்குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிரதமர், முதல்வர் அல்லது அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வழிவகுக்கிறது. அப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த மசோதா எப்படி இருக்குது அப்படின்னா, குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்ற அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் கூட்டாட்சிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு மத்திய மாநில உறவுகள் சம்மந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, மத்திய மாநில உறவுகள் சம்மந்தமானது இது வரைக்கும் மத்திய மாநில உறவுகள் சம்மந்தமான குழு நீதிபதி PV ராஜமன்னார் கமிட்டி 1969. சர்க்காரியா குழு எப்போ? 1983. பூஞ்சி கமிஷன் 2007. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இப்போது 2025 ஆகஸ்ட் பாலிட்டியில் இது சம்மந்தமாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரியன் ஜோசப் தலைமையிலான குழு 2025 அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய. இது ரொம்ப முக்கியமானது. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய 2025 இப்போ ஆகஸ்ட்டில் யாருடைய டீமில் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குரியன் ஜோசப் குழு 2025. இதெல்லாம் நமக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக் ரிலேட்டடாக டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வருது பாருங்கள். இப்போ மத்திய மாநில உறவுகள்ங்கிறது நமக்கு சிலபஸ் டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னா, அது சம்மந்தமாக இப்போ ஒன்று இருக்குது. அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, மத்திய மாநில உறவுகள் குறித்து இதுவரைக்கும் என்னென்ன? நீதிபதி PV ராஜமன்னார் தலைமையில் 1969, சர்க்காரியா குழு 1983, பூஞ்சி கமிஷன் 2007. இப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸ்? குரியன் ஜோசப் குழு 2025. 2025 அமைக்கப்பட்ட மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு எந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா குரியன் ஜோசப். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது அடுத்தது எந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் நீதித்துறை மற்றும் சட்டங்கள் சம்மந்தமானதை பார்க்க போகிறோம். இப்போது மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆலோக் அராதே ப்ளஸ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி 2 பேர்த்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இதில் ஒரு 2 கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி இதில் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா,
உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் முழு எண்ணிக்கை எவ்வளோவா இருக்கலாம் அப்படின்னா 34. இந்த 2 பேர்த்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்தது மூலமாக அந்த 34 நீதிபதிகள் அப்படிங்கிற கவுண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான். ஓகே, இதில் இப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் என்னங்கிறதையும் பார்க்கணும். இப்போது ரீசெண்டாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள ஆலோக் அராதையும் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி 2 பேர்த்தையும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிச்சிருக்காங்க. அவங்கள நியமித்தது மூலமாக இப்போ 2 பேர்த்தை நியமித்தது மூலமாக 34 நீதிபதிகள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கலாம் அப்படிங்கிற முழு எண்ணிக்கையை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, இப்போ மும்பை காலையில் டங்க் ஸ்லிப் ஆகுது. மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆலோக் அராதே, பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி 2 பேர்த்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிச்சிருக்கிறது மூலமாக நமக்கு வந்து இப்போ டோட்டலாக 34 நீதிபதிகள் இருக்கலாம் அப்படிங்கிறத கவுண்ட்டையும் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான செயல்முறையை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தொடங்கி வைத்துள்ளார். இல்லை, இன்னொரு அப்டேட் என்ன, மக்களவைத் தலைவர் யார்? ஓம் பிர்லா. அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான செயல்முறையை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தொடங்கி வைத்துள்ளார். இந்த செயல்முறை பற்றின ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயல்முறை நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 பிரிவு 3(2) கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ரீசெண்டாக அப்டேட் என்ன, அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்கான செயல்முறையை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தொடங்கி வைத்துள்ளார். இந்த செயல்முறை சம்பந்தமான ஆர்டிக்கிள் என்ன, இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல் சம்பந்தமான சட்டம் என்ன, ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 பிரிவு வந்து 3(2) கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கணும் அப்படின்னா நீதிபதிகள் விசாரணை சட்டம் வந்து 1968 கீழ் பிரிவு வந்து என்னது 3(2) கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இது வரைக்கும் பார்த்தது வந்து ஆகஸ்ட் மந்தோட பாலிட்டியில் இருக்கிற நம்ம சிலபஸ் டாபிக் ரிலேட்டடான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதை வந்து திரும்ப ஒரு 2-3 டைம் கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்ட் 2 வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கும் இன்னொரு ஏதாவது ஒரு டாபிக் வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன் கூட. அந்த மாதிரி ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸை 3ஆக டிவைட் பண்ணி டாபிக் வைஸாக சிலபஸ் டாபிக் வைஸாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.